வணக்கம் நண்பா. டிஎன்எஸ்டிசி ரெக்ரூட்மெண்ட் செய்திகள். அரசு போக்குவரத்து கழகத்தில் 25,000 காலிப்பணியிடங்களை நிரப்பக் கோரியும் பேரும் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஒரு மிக முக்கிய தகவல். போக்குவரத்து ஊழியர்களின் பிரச்சனைகளுக்கு அரசு விரைந்து தீர்வு காண வேண்டும். அனைத்து தொழிற்சங்க கூட்டமைப்பு வலியுறுத்தல். நவம்பர் 12 வெளியான தகவல். அரசு போக்குவரத்து கழக ஊழியர்களின் பிரச்சனைகளுக்கு அரசு விரைந்து தீர்வு காண வேண்டும் என்ற அனைத்து தொழிற்சங்க கூட்டமைப்பு வலியுறுத்தியுள்ளது. போக்குவரத்து கழகத்தில் செயல்படும் தொழிற்சங்கங்களின் கூட்டம் செவ்வாய் என்று நவம்பர் 12 பல்லவன் இல்லத்தில் உள்ள CITU அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் தோமுசா, CITU, AITUC, MMS உள்ளிட்ட 9 சங்கங்கள் கலந்து கொண்டன. இதுகுறித்து தமிழ்நாடு அரசு போக்குவரத்து ஊழியர் சம்மேளனத்தின் CITU பொதுச் செயலாளர் K. ஆறுமுக நயினார் செய்தியாளர்களிடம் கூறியதாவது: போக்குவரத்து கழகங்களில் தனியார் மைய நடவடிக்கைகள் உள்ளிட்ட சில நடவடிக்கைகளை அரசு தொடங்கியுள்ளது. 50 ஆண்டுகளாக பண்டிகை காலங்களில் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. ஆனால் தற்போது தனியார் பேருந்துகளை கொண்டு இயக்கியிருப்பது தேவையற்றது. அரசு அல்லது தனியார் பேருந்து எதுவாக இருந்தாலும் முழு கொள்ளளவோடு பயணிகளை கொண்டு இயக்கினாலும் கிலோமீட்டருக்கு 30 ரூபாய் தான் வருவாய் கிடைக்கும். பொதுமக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்துடன் அரசு பேருந்துகள் இயக்கப்படுகிறது. ஆனால் தனியார் பேருந்துகளுக்கு ஒரு கிலோமீட்டர் ரூபாய் 51 ரூபாய் தரப்பட்டுள்ளது. அதாவது இழப்பீட்டுத் தொகையாக அரசு 21 ரூபாய் தந்துள்ளது. இதேபோன்று அரசு போக்குவரத்து கழகத்திற்கும் இழப்பீட்டுத் தொகையை தர வேண்டும். அரசு பேருந்துகள் தினசரி 80 லட்சம் கிலோமீட்டர் இயக்கப்படுகிறது. நாளொன்றுக்கு 16 கோடி ரூபாய் இழப்பு ஏற்படுகிறது. வருடத்திற்கு 6,000 கோடி ரூபாய் இழப்பு ஏற்படுகிறது. இதனை அரசு ஈடு செய்ய மறுக்கிறது. இதனால் கழகத்திற்கு 45,000 கோடி ரூபாய் கடன் ஏற்பட்டுள்ளது. தொழிலாளர்களின் 15,000 கோடி ரூபாயை எடுத்து கழகங்கள் செலவு செய்துள்ளன. இதனால் பணி ஓய்வு பெறும் தொழிலாளர்களுக்கு பண பலன்களை வழங்குவதில்லை. ஓய்வூதியர்களுக்கு 8 ஆண்டுகளாக அகவிலைப்படி வழங்கவில்லை. ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை 1.5 ஆண்டுகளாகியும் பேசி முடிக்கப்படவில்லை. 8 அரசாணைகளை ரத்து செய்ய மறுப்பு. கழகத்தில் 25,000 காலிப்பணியிடங்கள் உள்ளது. அண்மையில் அரசு வெளியிட்ட அரசாணையில் 12,000 காலிப்பணியிடங்களில் 25 விழுக்காடு மட்டுமே நிரப்பப்படும் என்று கூறியுள்ளது. பேருந்துகளை குறைப்பது உள்ளிட்ட காரணங்களுக்காக அதிமுக ஆட்சியில் போடப்பட்ட 8 அரசாணைகளை அரசு ரத்து செய்ய மறுக்கிறது. ஓய்வூதியம் இல்லாத மாநிலமாக இந்தியாவிலேயே 2013ஆம் ஆண்டிற்கு பின்னர் பணியில் சேர்ந்தவர்களுக்கு ஓய்வூதியம் இல்லாத மாநிலமாக தமிழ்நாடு உள்ளது. இவற்றை சரி செய்ய அரசிடம் கோரிக்கை மனு அளிக்க உள்ளோம். அதன் மீது நடவடிக்கை எடுக்காவிடில் நவம்பர் 3வது வாரத்தில் போராட்டத்திற்கு செல்வோம். அரசு உடனடியாக பேச்சுவார்த்தையை துவக்க வேண்டும். அரசு காலதாமதம் செய்வதால் தான் பண்டிகை நேரத்தில் சிக்கல் ஏற்படுகிறது. விழாக்காலங்களில் திட்டமிட்ட போராட்டங்கள் நடத்தப்படுவதில்லை. இவ்வாறு அவர் கூறினார். இதே போன்ற போக்குவரத்து TNSTC ரெக்ரூட்மெண்ட் மற்றும் அப்டேட்டுகளை தெரிந்து கொள்ள நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.